ஒரு கேள்வி என்னென்றால், சலஃப் என்று சொன்னால் என்ன சொன்னோம்? முன்னால் வாழ்ந்தவர்கள், அப்படித்தானே? நாங்க சலஃபிகள் ஏன் சொல்றோம்? அந்த சலஃபர்களுடைய கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் செயற்படுவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் சலஃபிகள். இல்லாவிட்டால் காலத்தால் நாங்கள் பிந்தியவர்கள் தான். கொள்கை ரீதியாக நாங்கள் அந்த சலஃபுகளை பின்பற்றுவதனால் சலஃபியா என்ற பெயரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக நாங்கள் அல் குரூர் ஸலாஸா என்பதனுடைய கருத்து என்ன சொன்னோம்? 3 தலைமுறையினர்கள். 3 தலைமுறையினர்கள். அது எத்தனையாம் ஆண்டு முடிவடைகிறது? 240. இது ஒரு பரமான கருத்து. அதுக்கு ஆதாரமாக நாங்கள் என்ன சொன்னோம்? அது மக்களைத்தான் குறிக்கின்றது, நூற்றாண்டை குறிக்கவில்லை. சும்மல்லதீன யலூனஹும் அப்படின்னால் சும்மல்லதீன யலூனஹு என்று சொல்லாமல் யலூனஹும் அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் என்று சொல்வதன் மூலமாக அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், எனது காலத்தில் வாழ்ந்தவர்கள், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் அதற்கு ஒரு ஆதாரமாக நாங்கள் சொல்ல முடியும். இல்லாவிட்டால் அந்த குரூன் ஸலாஸா என்பது எப்பொழுது முடிவடைகிறது என்பதிலே அறிஞர்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கிறது. இது பலமான ஒரு கருத்து. அடுத்ததாக இன்றைய இந்த இறுதி அமர்விலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல் அவாமிலுல் முஅத்தியத்து இலா இன்ஹிராஃபி ஸாயிகீன அன் மன்ஹஜி ஸலஃப் ஃபி தலக்கி வல் இஸ்தித்லால். மார்க்க ஆதாரங்களிலும் அதனை புரிவதிலும் மன்ஹஜு ஸலஃபை விட்டு பிரிந்து சென்ற அவர்களுடைய வழிகேடுகளுக்கான காரணங்கள் என்ன, வழிகேடுகளுக்கான காரணங்கள் என்ன என்பதுதான் என்னுடைய தலைப்பு. அதில் முக்கியமாக பிரதானமாக 2 காரணிகளை இங்கு ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது என்னவென்றால், மூலாதாரங்களில் ஏற்பட்ட தவறான மூலாதாரம். இரண்டாவது தவறான ஆதார முறைமை என்ற 2 பிரதானமான காரணங்களை ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். முதலாவது, அவர்கள் எவற்றையெல்லாம் மார்க்கத்தின் மூலாதாரமாக இருக்க வேண்டும் என்பதிலே தவறுவிட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த மூலாதாரங்களை எவ்வாறு புரிய வேண்டும் என்பதிலே தவறுவிட்டிருக்கிறார்கள். இந்த 2 முக்கியமான பிரதான காரணங்களால் தான் வழிகேடுகளை நோக்கி மக்கள் செல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஃபஸாது மசாதிரு தலக்கி, தவறான மூலாதாரங்கள் என்ற அந்த பிரதான காரணியை பொறுத்தவரையில் அதில் பல விடயங்கள் காணப்படுகின்றன. இதற்கான காரணம் என்ன? ஏன் இப்படியான தவறான மூலாதாரங்களை நோக்கி அவர்கள் சொல்கிறார்கள்? முதலாவது, குர்ஆன் சுன்னாவை விட்டும் அவர்கள் வேறு ஆதாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வது, வேறு ஆதாரங்களிலிருந்து அவர்கள் தகவல்களை பெறுவது. இது முதலாவது விடயம். அதாவது அவர்களுடைய மூதாதையர்கள், அவர்களுடைய ஷேகுமார்கள், அவர்களுடைய தலைவர்கள், இவர்களுடைய கருத்துக்களை எந்த விதமான ஆதாரமின்றி பின்பற்றுவது. அதே போல கனவுகள், கஷ்புகள் என்ற பகுத்தறிவு மார்க்க ஆதாரத்திட பகுத்தறிவுக்கு முன்னுரிமை கொடுத்தல், இது போன்ற பல்வேறு காரணிகளினால் இவற்றை அவர்கள் ஆதாரமாக கொள்வதனால் அவர்கள் வழிகேட்டை நோக்கி செல்கிறார்கள். இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமாக விரிவாக பேசியிருக்கிறார்கள். அவருடைய கருத்தை தான் ஆசிரியர் அவர்கள் நீண்ட கருத்துக்களை எடுத்து சொல்கிறார்கள். ஏன் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் வழிகேடுகளை பற்றி அவர்களை விட நன்கறிந்தவர்கள். ஒரு முத்தஸிலாக்கள், கதரியாக்கள், ஜஹமியாக்கள் இவருடைய கருத்துக்களை எல்லாம், சூஃபியாக்கள், ஃபலாசிஃபாக்கள் இவருடைய கருத்துக்களை எல்லாம் மிக மிக ஆழமாக அதனுடைய அடிநுனி வரைக்கும் சென்று அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய கொள்கையை பற்றி அவர்களை விட நன்றாக தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தான் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சஹாபாக்கள், தாபீன்களுக்கு மத்தியிலே அறியப்பட்டிருந்த, எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருந்த அடிப்படை என்னவென்றால், குர்ஆனுக்கு எதிராக யாரும்
தனது சொந்த கருத்தையோ சொந்த விளக்கங்களையோ சொந்த பகுத்தறிவு சிந்தனைகளையோ ஒப்பீடுகளையோ அவர்களுடைய ஊகங்களையோ உள்ளுணர்வுகளையோ அவர்கள் என்ன செய்ய முற்படுத்தக்கூடாது. அதனை கொண்டு குர்ஆனை எதிர்த்து பேசக்கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நேர்வழியை கொண்டு வந்தார்கள். குர்ஆன் நேரான பாதைக்கு வழிகாட்டக்கூடியது. எனவே குர்ஆன் தான் அவர்களுக்கு எல்லா விடயங்களிலும் முன்னுதாரணமாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எனவே சலஃபுகளுடைய யாருடைய பேச்சிலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் குர்ஆனோடு வேறொன்றை பகுத்தறிவையோ அவருடைய சொந்த கருத்துக்களையோ கியாசையோ அல்லது அவர்களுடைய உள்ளுணர்வுகளையோ கஷ்மீரையோ எதையும் அவர்கள் முன்வைத்து அவர்கள் பேச மாட்டார்கள். யாரும் எந்த ஒரு சலஃபு அறிஞரும் இந்த விடயத்திலே பகுத்தறிவும் மார்க்க ஆதாரமும் முரண்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே இருக்கவில்லை. எனவே அப்படி இல்லை என்றால் எவ்வாறு அக்களை முற்படுத்தலாம் என்று அவர்கள் சொல்ல முடியும்? முரண்படவே மாட்டாது, முரண்படும் என்று கூட அவர்கள் சொல்வதில்லை. சலஃபுகள் முரண்படும் என்ற அந்த கருத்தையே ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மார்க்க ஆதாரத்தை விட பகுத்தறிவை முற்படுத்தலாம் என்று சொல்வார்கள்? சாத்தியமே இல்லை. ஆனால் மாற்று கருத்தாளர்கள் என்ன சொன்னார்கள்? அக்லைத்தான் முற்படுத்த வேண்டும், பகுத்தறிவை முற்படுத்த வேண்டும். ஆனால் மார்க்க ஆதாரத்தை என்ன செய்வது? அப்படி என்றால் பகுத்தறிவோடு அவர்களுடைய சுய சிந்தனையோடு அந்த மார்க்க ஆதாரம் முரண்படக்கூடிய இடத்தில் மார்க்க ஆதாரத்தை என்ன செய்வது? ஒன்று அதனை தஃப்வீத் செய்ய வேண்டும் அல்லது தஅவீல் செய்ய வேண்டும். அதற்கு கருத்து அதனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்லது கருத்து இல்லை என்று சொல்ல வேண்டும், அல்லது அதற்கு மாற்று வழிமுறைகளை அவர்கள் வழங்குவார்கள். எப்படியோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் சென்று விடுவார்கள். வெறுமனை வார்த்தைகளை மாத்திரம் சில வேளை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு தொடர்ந்து அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்து என்ன சொல்கிறார்கள்? இந்த பிதஅத்வாதிகள் அஹ்லு தஃபர்ருக் 143வது பக்கம் சார அஹ்லு தஃபர்ருகி வல் இக்திலாஃபி ஷியஅன், இந்த பிரிந்து சென்ற இந்த வழிகேடர்கள் இவர்கள் பல்வேறு பிரிவினர்களாக பிரிந்து விட்டார்கள். இவர்களுடைய அடிப்படையிலே உள்ரங்கத்திலே இவர்களுடைய அடிப்படை ஆதாரம் குர்ஆன் சுன்னா அல்ல, குர்ஆன் சுன்னா அல்ல. வலாக்கின் அலா உசூலின் இப்ததாஹா ஷுயூஹுஹும், அவர்களுடைய தலைவர்கள் உருவாக்கி கொடுத்த சில அடிப்படைகள் தான் அவர்களுடைய ஆதாரங்கள். அதனை அடிப்படையாக வைத்துதான் தௌஹீது, சிஃபாத்து, கதர், ஈமான் இது போன்ற பல்வேறு விடயங்களையும் அவர்கள் ஆய்வு செய்வார்கள். பின்னர் என்ன செய்வார்கள்? அந்த அவர்களுடைய அந்த அடிப்படைகளுக்கு பொருத்தமான ஆதாரங்களை குர்ஆனிலே இருந்தால் எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு மாற்றமானவைகளை என்ன செய்வார்கள்? மாற்று விளக்கம் கூறி அதனை ஒதுக்கி விடுவார்கள். எனவே இதனால் தான் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு உதாரணம் சொன்னேன், வஜா ரப்புக்க என்ற அதை பற்றி தான் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் குர்ஆன் சுன்னாவை ஆதாரமாக முன்வைத்தாலும், இந்த வழிகேடர்கள் குர்ஆன் சுன்னாவை ஆதாரமாக முன்வைத்தாலும் கூட அதனை சரியான முறையில் புரிந்து முன்வைக்க மாட்டார்கள். அந்த கருத்தில் வரக்கூடிய ஏனைய ஆதாரங்களை ஒன்று திரட்டி அதனை அவர்கள் அணுக மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய அடிப்படை ஆதாரம் குர்ஆன் சுன்னா அல்ல, அடிப்படை ஆதாரம் குர்ஆன் சுன்னாவல்ல, அவருடைய தலைவர்களாக உருவாக்கி கொடுத்த அவருடைய விதிமுறைகள் தான் அவருடைய ஆதாரம். குர்ஆன் சுன்னாவை தேவைக்கு உப்புமணி போல பயன்படுத்துவதுதான் அவர்களுடைய வேலை. அடுத்து என்ன சொல்கிறார்கள்? வல் ஆயாத்துல்லதி துகாலிஃபுஹும், அவர்களுக்கு மாற்றமான கருத்தை தரக்கூடிய ஆயத்துகள் இருக்கிறது, அவற்றை என்ன செய்வார்கள்? யஷ்ரஊன ஃபீ தஅவீலிஹா, அதனை தாவீல் செய்வதற்கு ஆரம்பித்து விடுவார்கள், அதற்கு வழிமுறை கொடுப்பார்கள். ஷுரூஅ மன் கஸத ரத்தஹா கைஃப அம்கன, எப்படியாவது அதனை தட்டிவிட வேண்டும் என்ற ஒரு விதத்திலே தான் அதனை அவர்கள் வழிமுறை செய்வார்கள். லைஸ மக்சூதுஹு, அவங்களுடைய நோக்கம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதல்ல. அவருடைய நோக்கம் குர்ஆன் சுன்னா இந்த விஷயத்தை என்ன சொல்ல வருகிறது என்பது நோக்கம் அல்ல, மாற்றமாக பல் ஐயத்ஃபஅ முனாஸிஅஹு அனில் இஹ்திஜாஜ் பிஹா, மாற்று தரப்பாளர் இதை ஆதாரமாக தனக்கு எதிராக முன்வைத்து விடக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். மாற்று தரப்பாளர் ஆதாரமாக முன்வைக்க முடியாத அளவுக்கு அந்த ஆதாரத்தை அப்படியே வலுவிழக்க செய்து அதற்கு வழிமுறைகளை கொடுத்து மற்றவர்கள் தமக்கு எதிராக அதனை பயன்படுத்திவிடக் கூடாது என்பதில்தான் கருத்து வேற்றுமையாக இருப்பார்களே தவிர அதனை அடிப்படையாக வைத்து கொள்கையை உருவாக்க மாட்டார், கொள்கையை அவர்கள் உருவாக்க மாட்டார்கள்.
தொடர்ந்து 144வது பக்கத்திலே வகால ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ولهذا تجد المعتزلة والمرجئة والرافضة وغيرهم من أهل البدع இவர்கள் அனைவரும் பிதாத்துவாதிகள். இவர்கள் யுஃபஸ்ஸிரூனல் குர்ஆன பிரஅய்ஹிம், அவர்கள் குர்ஆனை என்ன செய்வார்கள்? தமது சொந்த கருத்தின்படி தஃப்சீர் செய்வார்கள், தமது பகுத்தறிவின் அடிப்படையில். வமா தஅவ்வலூஹு மினல் லுகா, அவர்கள் லுகாவே என்ன கருத்தை அவர்கள் கண்டார்களோ அதை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் அவர்கள் என்ன செய்வார்கள்? விளக்கம் சொல்லிவிட்டு சொல்வார்கள். ولهذا تجدهم لا يعتمدون على أحاديث النبي صلى الله عليه وسلم والصحابة والتابعين وأئمة المسلمين. رسول الله உடைய ஹதீஸ்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்களுடைய இந்த எந்த விளக்கத்தையும் அவர்கள் கருத்தில் கொள்ளவே மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். فلا يعتمدون لا على السنة ولا على إجماع السلف وآثارهم. சுன்னா, இஜ்மா, ஸலஃப், ஆசார்கள் இது எதனையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். وإنما يعتمدون على العقل واللغة, அவருடைய பகுத்தறிவு, அவருடைய மொழி, வெறும் மொழியை அடிப்படையாக மாத்திரம் வைத்து அவர்கள் கூறுவார்கள். அதே போல وتجدهم لا يعتمدون على كتب التفسير المأثورة كتب التفسير المأثورة والحديث وآثار السلف, இது எதனையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மாற்றமாக எங்கே பார்ப்பார்கள்? يعتمدون على كتب அதபி, இலக்கிய நூட்கள், அவருடைய குத்துபுல் கலாம், அவர்களுடைய தலைவர்கள் எழுதி வைத்த, அவருடைய கொள்கைவாதிகள் எழுதி வைத்த நூட்கள், இவற்றை மாத்திரம்தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். வஹாதிஹி தரீகத்துல் மலாஹிதா, இதுதான் மலாஹிதாக்களுடைய வழியும் இதுதான். இந்த மலாஹிதாக்கள் அவர்கள் ஃபல்சஃபா நூட்கள், அதப் இலக்கிய நூட்கள், அதே போல மொழி ரீதியான நூட்களை மாத்திரம்தான் எடுத்து அவர்கள் மார்க்கம் பேசுவார்கள். குர்ஆன், ஹதீஸ், அதே போல சலபுடைய நூட்கள், இவற்றை எதனையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். எனவே அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு இவரிடத்திலே முன்னுரிமை கிடையாது. இதனால் தான் இவரிடத்தில் வழிகேடு ஏற்பட்டது என்பதைத்தான் தொடர்ந்து இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சூஃபியாக்கள் எந்த அளவுக்கு அவருடைய மஷாயிஹ்மாருடைய விடயத்திலே எல்லை மீறி செல்லக்கூடியவர்கள். சிலர் தமது அந்த தலைவர் தான் நபிமார்களையும் விட சிறந்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தான் எடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய ஷேக்மார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து எடுக்கிறார்களோ அங்கிருந்து எடுத்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரானவர்கள் வஹீ மாத்திரம் தான் வருவதில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வோடு ஒன்றித்து விட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஹல்லாஜ் போன்ற அவர்களுடைய ஆட்கள், இப்படி பல்வேறு விதமான வழிகட்ட பிரிவினர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு வேறு வேறு மூலங்களிலிருந்து தமது மார்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். அதே போல அதிலே மிகவும் ஓரளவு ஒரு தரத்திலே உள்ளவர்கள் யாரு? அந்த சூஃபியாக்களிலே தமது சூஃபிமார்களை, தலைவர்களை, நபிமார்களை விட, சஹாபாக்களை விட சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் கனவுகளை அடிப்படையாக வைத்து அவருடைய மார்க்க விடயங்களை முடிவு செய்வார்கள். இந்த வழியை நாங்கள் கனவிலே கண்டோம், இந்த பெரியாரை நாங்கள் கனவிலே கண்டோம், அவர் எங்களுக்கு இதனை செய்யுங்கள், இதனை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் என்றெல்லாம் அவர்கள் கூறுவார்கள். இப்படி குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு அவர்கள் வேறு விடயங்களிலே இருந்து மார்க்கத்தை புரிவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள். இது முதலாவது அவர்கள் வழிகட்டு செல்வதற்கான முக்கியமான காரணம். அடுத்த இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால், மார்க்க ஆதாரங்களை, குர்ஆன் சுன்னா ஆதாரங்களை இழிவாக கருதுவது, அதற்குரிய பெறுமதியை கொடுப்பதில்லை, தஅதீம் செய்யாமல் அதை இழிவாக கருதுவது, சாதாரணமாக கருதுவது, அதனை மறுத்து விடுவது, அதிலிருந்து மக்களை வெறுப்பூட்டுவது, அதை விட்டு மக்களை வெறுப்பூட்டுவது. இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இந்த வழிகேடர்கள் அவர்கள் தமது தேவைகளுக்கு பொருத்தமற்ற, தமது கொள்கைகளுக்கு பொருத்தமற்ற ஹதீஸ்களை எல்லாம் மறுத்து விடுவார்கள். மறுத்துவிட்டு என்ன சொல்வார்கள்? இது பகுத்தறிவுக்கு பொருத்தமற்றது,
ஆதாரத்துக்கு ஆதாரம் எடுப்பதற்கு தகுதியற்றது. எனவே இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். அதிலே உள்ளவர்கள் தான் கபருடைய வேதனை மறுக்கக்கூடியவர்கள், சிராத்தி, மீசான், மறுமை நாளில் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள், முத்தஸிலாக்கள், இவர்கள் எல்லாம் அதிலே வருவார்கள். அதே போல ஹதீஸ்களை, அந்த துபாபுடைய ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், வயிற்று வலிக்கு தேனை குடிக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரம் அதனை ஏளனமாக பேசக்கூடியவர்கள், இப்படி பல கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். இவர்களும் வடிகட்டு செல்வதற்கான காரணம் இந்த மசாதிரு தலக்கில் ஏற்பட்ட பிரச்சனை தான். அது மாத்திரமல்ல, இவர்கள் எந்த அளவுக்கு செல்வார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள் அல்ல. இவற்றை எல்லாத்துக்கும் உதாரணங்கள் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. இல்லாவிட்டால் எல்லாவற்றுக்கும் உதாரணம் சொல்ல முடியும். எந்த அளவுக்கு அவர்கள் செல்வார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்திலே அவர்களுடைய கொள்கைகளுக்கு மாற்றமான ஹதீஸ்கள் வரும் பொழுது அந்த ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்களை கூட குறை கூறுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். சஹாபாக்கள், அந்த தாபியீன்கள், அந்த அறிவிப்பாளர்களை கூட குறை கூறுவதற்கு தயங்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், எல்லா அறிஞர்களும் ஏகோபித்து அவர்கள் சிறந்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்ட அறிஞர்களை கூட அவர்கள் மட்டம் தட்டி பேசுவார்கள். ஏன்? இதெல்லாத்துக்கும் காரணம் அவர்களுடைய மதுஹபுக்கு மாற்றமான, அவர்களுடைய கொள்கைக்கு மாற்றமான கருத்தை அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்ற ஒரே காரணம்தான். அந்த அறிஞருடைய ஃபத்வாக்களையும் மக்களுடைய உள்ளங்களில் அதை பற்றிய பெருமையை எடுத்து விடுவார்கள். ஏன்? அவர்கள் மக்கள் அந்த சஹாபாக்களை, அந்த அறிஞர்களை பின்பற்றி சுன்னாவை நோக்கி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக. அப்ப இதுல ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அம்ர் இப்னு உபைத் என்பவர், எங்களுக்கு தெரியும், முத்தஸிலாவை சேர்ந்தவர். அவரிடத்தில் ஒரு முறை கேட்கப்படுகிறது, ஒரு மஸ்அலா சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது அந்த உமர் இப்னு நதீர் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் சொல்கிறார், எங்களுடைய அஸ்ஹாபுகள் இவ்வாறு சொல்வதில்லையே என்று அம்ர் இப்னு உபைதை பார்த்து சொல்ல. அம்ர் இப்னு உபைத் முத்தஸிலா கொள்கையில் உள்ளவர். அவரை பார்த்து ஒரு அறிஞர் சொல்கிறார், நீங்கள் சொல்வதை போல எங்களுடைய அறிஞர்கள் சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது, உங்களுடைய அறிஞர்கள் யார்? உங்களுடைய அறிஞர்கள் யார் அந்த அறிஞர்கள் என்று கேட்கிறார். அப்ப நான் சொன்னேன், அய்யூப், யூனுஸ் இப்னு அவுன் தைமி, இவர்களெல்லாம் பெரும்பெரும் அறிஞர்கள், பெரும்பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்கள், பெரும்பெரும் அறிஞர்கள். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? அம்ர் இப்னு உபைத் அவர் சொன்னார், உலாயிக அன்ஜாசுன் அர்ஜாஸ், இவனெல்லாம் அசுத்தமானவர்கள், அம்வாத்துல் கைரு அஹ்யா, இவனெல்லாம் மரணித்து விட்டார்கள், இவருடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடாது என்று ஏளனமாக பேசுவார்கள். இப்படி பல அறிஞர்களை பற்றியும் அவர்கள் ஏளனமாக பேசிய உதாரணங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அஷரி கொள்கையைச் சேர்ந்த சில அறிஞர்கள், இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கிதாபு தௌஹீத், அந்த கிதாபு தௌஹீதை கிதாபு ஷிர்க் என்று சொல்கிறார்கள். கிதாபு தௌஹீதை கிதாபு ஷிர்க், ஏன் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபத்துகளை பற்றி அவர்கள் மிக தெளிவாக அதில் பேசியிருக்கிறார்கள். அந்த கிதாபு தௌஹீதை கிதாபு ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமான ஹதீஸை அறிவித்த சஹாபாக்கள், முக்கியமான பெரும்பெரும் சஹாபாக்கள், அதே போல புகாரி, முஸ்லிம் போன்ற அறிஞர்கள், இவர்களெல்லாம் மார்க்க விளக்க இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் அவர்களுடைய கொள்கை வெறி அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போல சூஃபிகளிலே எல்லை மீறி சென்ற சூஃபிகள் அவர்களும் அப்படித்தான். அவர்களும் குர்ஆன் சுன்னாவை விட்டும் மக்களை தூரமாக்குவதற்கான முயற்சிகளை செய்வார்கள். இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்வதை பாருங்கள். قال شيخ الاسلام ابن تيميه رحمه الله اما هؤلاء الملاحده، இந்த மலாஹிதாக்கள் வழிகேடர்கள், فيزعمون ما كان يزعمه التلمساني منهم، தல்மசானி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒருவர் தலைவர், முக்கியமான தலைவர் ஒருவர், அவர் சொல்லக்கூடிய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தல்மசானி என்று சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அல் ஃபுசூஸ் லம்மா குரியா அலைஹில் ஃபுசூஸ். அப்படின்னா ஃபுசூஸ்னா என்ன? அல் ஃபுசூஸ் என்று சொன்னால் இவர் இப்னு அரபி தெரியும் தானே, வழிகேடர் இப்னு அரபியுடைய நூல் தான் ஃபுசூஸ். அந்த ஃபுசூஸ் வாசிக்கப்பட்ட பொழுது
அவருக்கு சொல்லப்பட்டது உங்களுடைய ஃபுசூஸ் என்ற நூலிலே இருக்கக்கூடியதுக்கு மாற்றமாகத்தானே குர்ஆனிலே இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பொழுது சுப்ஹானல்லாஹ், அதுக்கு பிறகு சொன்ன வார்த்தையை பாருங்க. ஃபகால அல் குர்ஆனு குல்லுஹு ஷிர்க் வ இன்னம தௌஹீது ஃபீ கலாமினா. நாங்க சொல்றதுதான் தௌஹீது, குர்ஆன் உள்ளதெல்லாம் ஷிர்க். அப்ப அவர்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி? ஃபைதா கான வுஜூது வாஹிதன், முழு உலகமுமே ஒன்றுதான், எல்லாமே அல்லாஹ்தான், எல்லாமே அல்லாஹ்தான் என்று வைத்தால் ஃபரிம கானத்தி ஸௌஜத்து ஹலாலன் வல் உக்து ஹராமன், அது எப்படி மனைவி ஹலால் உறவு கொள்வதற்கு, ஆனால் சகோதரியோடு உறவு கொள்ள முடியாது அப்படி என்று சொல்லப்பட்ட பொழுது அவன் என்ன சொன்னாரு? ஃபகால அல் குல்லு இந்தனா ஹலால், எங்கள்கிட்ட எல்லாம் ஹலால் தான். வலாக்கின் ஹாவுலாயில் மஹஜூபூன காலு ஹராம், இந்த மஹஜூபுகள் இவர்கள் தான் ஹராம் சொல்லி திரிகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படி இவர்களுடைய அடாவடித்தனங்கள் மிக நிறைய இருக்கின்றன. அப்ப இவைகள் எல்லாம் எதற்கு உதாரணம் என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவை மதிக்காமல் அவர்களுடைய நடந்து கொள்ளக்கூடியவர்களுடைய நடத்தைகளுக்கான உதாரணம் தான் இது. இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நவீன காலத்திலே இப்படி குர்ஆன் சுன்னாவை புறக்கணிக்கக்கூடிய பல்வேறு விதமான வடிவங்களை நாங்கள் காண முடியும். குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து அதனை மதிக்காத பல்வேறு விதமான போக்குகளை நாங்கள் நவீன காலத்திலே கண்டு வருகிறோம். அதில் ஒன்றுதான் என்ன? முதலாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல பகுத்தறிவு விடயங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது. அதாவது ஏதாவது ஒரு ஃபத்வாவை சொன்னால், ஏதாவது ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னால் உடனடியாக அதனை தனது பகுத்தறிவுக்கு போட்டு பார்ப்பது. மாற்றமாக நாங்கள் என்ன சொன்னோம்? உடனடியாக அதற்கு கட்டுப்படுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. உடனடியாக கட்டுப்படுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அதற்கு மாற்றமாக தனது அறிவை வைத்து அதனை நாங்கள் அறிவிலை போட்டு சரியா பிழையா என்று நாங்கள் சிந்திக்கக்கூடாது. அடுத்ததாக தனது அன்றாட நடைமுறையில இருந்து மார்க்கத்தை அப்புறப்படுத்தி வைப்பது. அன்றாட தனது நடவடிக்கைகளிலே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தாமல் அல்மானியா என்று சொல்லப்படக்கூடிய மதச்சார்பின்மையாளர்கள் இவர்களுடைய கொள்கை இதற்கு மாற்றமானது. அடுத்ததாக மார்க்கத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையான விடயங்களை கலந்துரையாடலுக்கு விடுவது. எதற்காக? மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக. மார்க்கத்தில் இது கூடும் கூடாது என்று தெளிவாக வந்திருக்கும் பொழுது அதனை நடைமுறைப்படுத்துவதுதான் ஒரு இஸ்லாமிய அரசினுடைய கடமை. அப்படித்தானே இஸ்லாமிய அரசினுடைய கடமை. அப்படி இல்லாமல் யாராவது அதனை மக்கள் வாக்கெடுப்புக்காக போட்டால் அது இந்த குர்ஆன் சுன்னாவை மதிக்காத தன்மைதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இன்று மார்க்கத்திலே இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் நவீன கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதல்ல என்று சொல்வதும் இந்த குர்ஆன் சுன்னாவை புறக்கணிப்பதிலே உள்ள ஒன்றாகத்தான் இருக்கிறது. அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவினுடைய கருத்துக்களை, விளக்கங்களை, சட்டதிட்டங்களை குறிப்பிட்ட ஒரு காலத்தோடு அல்லது குறிப்பிட்ட ஒரு இடத்தோடு மட்டுப்படுத்துதல். அதாவது எந்த காலத்தில் அது இறங்கியதோ அந்த காலத்துக்கு மட்டும்தான் அது பொருத்தம், எந்த இடத்துக்கு இறங்கியதோ அந்த இடத்துக்கு மாத்திரம்தான் பொருத்தம், எங்களுடைய காலத்துக்கு எங்களுடைய இடத்துக்கு அது பொருந்த மாட்டாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுவும் தவறான ஒரு கருத்து. அடுத்ததாக ஒரு வார்த்தையினுடைய குர்ஆன் ஹதீஸினுடைய வார்த்தையினுடைய கருத்தை தீர்மானிப்பது அந்தந்த காலம்தான் தீர்மானிக்கும் என்று சொல்வது. ஒவ்வொரு காலத்திலும் அந்த வசனத்தை எப்படியெல்லாம் புரிய முடியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட ஒரு விளக்கம் இருப்பதாக நாங்கள் சொல்ல முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அடிப்படை நடைமுறைதான் அவருடைய அடிப்படை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அந்த வசனத்தை எப்படி சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்களோ அது அந்த காலத்துடைய விளக்கம், நாங்கள் எப்படி புரிந்துகிறோமோ அது எங்களுக்குரிய விளக்கம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதுவும் ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக ஏழாவது விடயம் என்று சொன்னால், ஏழாவது நவீன வடிவங்கள் குர்ஆன் சுன்னாவை மறுப்பதற்கான நவீன வடிவங்களில் ஒன்றுதான் குர்ஆன்
வேண்டிய கருத்துக்களுக்கு இடம்பானது. விரும்பிய கருத்தை விரும்பியவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். யாரும் என்ன செய்ய முடியாது, இப்படித்தான் குர்ஆன் சுன்னாவை விளங்கணும் என்று யாரும் கட்டுப்பாடு போட முடியாது. நாங்கள் அதனால் தான் சொன்னோம். இதனால் தான் அவர்கள் அப்படி கட்டுப்பாடுகளை தொகுத்து அளித்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வெறுப்பதற்கான காரணம் அதுதான். ரைட். இது முதலாவது ஃபசாது மசாதிரு தலக்கியில உள்ளடங்கக்கூடிய விடயங்கள். மசாதிரு தலக்கி ஆதாரங்களை, மார்க்க ஆதாரங்கள் எது என்பதிலே ஏற்பட்ட குழப்பநிலை, அது முதலாவது விடயம். இரண்டாவது, அந்த மார்க்க ஆதாரம் ஓகே, சலபுகள் என்ன ஆதாரங்கள், மார்க்க ஆதாரங்கள் என்று சொல்கிறார்களோ அதுதான் மார்க்க ஆதாரம். வேறு கனவுகளையோ ஷேகுமார்களுடைய சுய சிந்தனைகளையோ பகுத்தறிவையோ நவீன நடைமுறைகளையோ அவர்கள் ஆதாரமாக கொள்ளவில்லை. மாற்றமாக குர்ஆன் சுன்னாவைத்தான் ஆதாரமாக கொள்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்ன, எவ்வாறு அதனை புரிவது என்பதிலே ஏற்பட்ட குழப்பநிலை, எவ்வாறு அதனை புரிவது என்பதிலே ஃபசாதுல் இஸ்தித்லால், ஆதார முறைமையில் ஏற்பட்ட குழப்பநிலை. இதற்கான காரணம் என்ன? இதற்கான இப்படி ஆதார முறைமையிலே குழப்பநிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், சுன்னாவை விட்டுவிட்டு குர்ஆனை மாத்திரம் ஆதாரமாக கொள்வது, சுன்னாவை விட்டுவிட்டு குர்ஆனை மாத்திரம் ஆதாரமாக கொள்வது. இவ்வாறு செய்யக்கூடிய நேரத்திலே என்ன நடக்கும்? அங்கு பல்வேறு விதமான சுன்னாவிலே வரக்கூடிய சட்டதிட்டங்கள் மார்க்கமில்லை என்று மாறிவிடும். இது முதலாவது விடயம். அதற்கான பல உதாரணங்களை ஆசிரியர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார். உதாரணமாக யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனந்தர சொத்தை கொடுக்குமாறு வசியத்து செய்கிறார். அப்படித்தானே? அப்ப பிள்ளை என்று சொன்னால் காஃபிரா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் அவர்கள் பிள்ளை தான். கொலை செய்தாலும் கொலை செய்யாவிட்டாலும் அவர்கள் பிள்ளைகள் தான். ஆனால் இது குர்ஆன் வசனம். எனவே குர்ஆன் வசனத்தின்படி பார்த்தால் எங்களுடைய அனந்தர சொத்திலே காஃபிரான பிள்ளைக்கும் பங்கு இருக்கிறது, தந்தையை கொலை செய்த பெற்றோரை கொலை செய்த பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கிறது. ஆனால் ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் அப்படி இல்லை. எனவே நாங்கள் ஹதீஸை எடுக்காமல் விட்டால் இப்படியான பல காஃபிர்களுக்கும் நாங்கள் அனந்தர சொத்து கொடுக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டும். எனவே இது தவறான ஒரு முடிவு. அதே போல குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மிருகங்களை ஹராமாக்கி இருக்கிறார். அப்படித்தானே? அது அல்லாத ஏனைய ஹராமான விடயங்கள் சுன்னாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஹராமானவற்றையும் நாங்கள் சில வேளை உண்ண சென்று விடுவோம். ஷிர்க்குன்னா இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் காஃபிர் தான். அது இனி உலமாக்கள் தீர்மானிப்பார்கள். அவர்களோடு பேசி இவர்கள் தெரிந்து கொண்டு செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்று உலமாக்களுடைய அது பொதுவாக ஒருவரை காஃபிரா இல்லையான்னு தீர்மானிக்கணுமாக இருந்தால் அதை இஸ்லாமிய நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். அறிஞர்கள் குழு அதனை தீர்மானிப்பார்கள். அதை தனிப்பட்ட நபர்களுக்கு என்ன செய்ய முடியாது. இவர் காஃபிர், இவர் முஷ்ரிக், அவர் செய்யக்கூடிய செயல் குஃப்ர் ஷிர்க் என்று எங்களுக்கு தெளிவாக சொல்லலாம் ஆதாரத்தின் அடிப்படையில். இல்லாவிட்டால் அவரை தனிப்பட்ட நபரை ஒருவரை நாங்கள் என்ன காஃபிர் என்று ஷிர்க் என்றோ தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு பிரகடனம் செய்வதற்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் ஒருவர் எவ்வளவுதான் தெளிவான ஷிர்க்கை செய்தாலும் அதை நாங்கள் அதற்கான என்ன அடிப்படையில் அவர் செய்கிறார் என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இன்திஃபாஉல் மவானி, தவஃபுர் ஷுரூத் என்ற பல விடயங்கள் அதில் காணப்படுகின்றன என்பதனால் அதை தனிப்பட்ட முறையில் அதை தீர்மானிப்பதற்கு சிரமமான ஒரு விடயம். அடுத்த இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், அப்ப இதில் நாங்கள் சொல்றது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தான் சொல்றது. காஃபிரான பிள்ளை என்று சொன்னால், காஃபிரான தந்தை என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்றவர்கள். இரண்டாவது இத்திபாஉ கைரி சபீலில் முஃமினீன், முஃமின்களுடைய வழியை விட்டுவிட்டு வேறு வழிகளை பின்பற்றக்கூடியவர்கள். இது பித்அத்வாதிகளுடைய பொது பண்பு.
பிதஅத்துகள் செய்யக்கூடிய அனைவருமே அந்த இஜ்மாவை விட்டு வெளியே சென்றதனால் தான் அந்த பிதஅத்துகளிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அடுத்ததாக மூணாவது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மன்ஹஜை சார்ந்த சஹாபாக்கள் தாபீன்களை குறை கூறுதல். இந்த மன்ஹஜை சார்ந்த சஹாபாக்கள் தாபீன்களை குறை கூறுதல். எனவே இவர்களை குறை கூறுவதன் காரணமாக அவர்களுடைய கல்வியிலிருந்து இவர்கள் தூரம் சென்று விடுகிறார்கள், வெகு தூரம் சென்று விடுகிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் வழிகேட்டிலே சென்று விடுகிறார்கள். இமாம் ஷாத்திபி 155வது பக்கத்திலே இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய கருத்து, இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்து, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இமாம் அபூ ஸுர்ஆ, இமாம் நஸாயி போன்ற பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. இவைகள் அனைத்து எதை சொல்கிறது என்று சொன்னால், இவர்கள் சலஃபுகளை எதிர்க்கக்கூடியவர்களுடைய விளக்கங்களை எடுக்காதவர்கள் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். நான்காவது விடயம், அவர்களுடைய ஆதார முறைமையிலே காணப்படக்கூடிய நான்காவது முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், இத்திபாஉல் முத்தஷாபிஹ் வ தர்குல் முஹ்கம். பல்வேறு கருத்துக்களுக்கு இடம்பான விடயங்களை பின்பற்றி தெளிவான கருத்துக்களை தரக்கூடிய விடயங்களை அவர்கள் பின்பற்றாமல் விட்டு விடுவார்கள். அப்ப இஸ்லாத்திலே நாங்கள் பின்பற்ற வேண்டியது முஹ்கமான விடயங்களை பின்பற்ற வேண்டும். முத்தஷாபிகளை முஹ்கமின் அடிப்படையிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஹ்கமின் அடிப்படையிலே நாங்கள், அதாவது முஹ்கம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஒரே கருத்தை தரக்கூடியது, மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லாதவைகள். முத்தஷாபிஹ் என்று சொன்னால் 2-3 கருத்துக்களுக்கு இடம்பாடலாக இருக்கும். சில வேளை அதில் ஒரு கருத்து மார்க்கத்துக்கு முரணான கருத்தாக கூட இருக்கலாம். எனவே நாங்கள் இதில் எந்த கருத்தை எடுப்பது என்று நாங்கள் பார்த்தால், முஹ்கமான தெளிவான வசனங்களுக்கு நெருக்கமான வசனங்களைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக 158வது பக்கத்திலே பக்கத்திலே இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனாக எடுத்துக்கொண்ட அந்த கிறிஸ்தவர்கள் என்ன குர்ஆனிலே இருந்து அதற்கு ஆதாரம் சொன்னார்கள். குர்ஆனிலே இருந்து அவர்கள் ஆதாரம் சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தனது ரூஹை ஊதியதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா பன்மையிலே பேசுகிறான், நாம் என்று பேசுகிறான். எனவே ஒரு இறைவன் என்று சொல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு சேர்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பல கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பதிலளிக்கக்கூடிய நேரத்தில் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், எந்த விதமான சந்தேகத்துக்கு விடமற்ற முஹ்கமான வசனங்களை அவர்கள் விட்டுவிட்டார்கள். நேரடியாக அல்லாஹ் தஆலா வ இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித் இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன் வத்தஹதல்லாஹு மின் வலத் என்று குர்ஆனிலே பல வசனங்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மகன் தந்தை பிள்ளை என்ற சம்பந்தமோ வேறு எந்த விதமான உறவு ரீதியான சம்பந்தமும் கிடையாது, அவர் ஒரு அடிமைதான் என்பதை பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது ஆங்காங்கே காணப்படக்கூடிய வேறு வசனங்களை கொண்டு வந்து அவரோடும் இறைவனுடைய குமாரன் என்று சொல்வது தவறானது என்பதை இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உதாரணமாக சில வசனங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றன. நவீன காலத்திலே சில முஸ்லிம்கள் தவறாக முஹ்கமை விட்டுவிட்டு முத்தஷாபிஹை பின்பற்றியதற்கான சில உதாரணங்கள் 159வது பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. அது உதாரணமாக, இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. இந்த வசனத்தை தவறாக புரிந்து என்ன வாதம் வைக்கப்படுகிறது? என்ன வாதம்? நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வாதம் தான் இது. இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது யூதர்கள், வன்னஸாரா நஸாராக்கள், சாபியீன்கள், இவர்கள் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தால் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
இந்த வசனம் என்ன சொல்கிறது? யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சாபீன்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டு நல்லவர்கள் செய்தால் அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது யூத கிறிஸ்தவர்களை நாங்கள் இஸ்லாத்துக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் இருப்பது போன்று இருந்து கொண்டு அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்து கொண்டிருந்தால் போதுமானது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில். இதுல இந்த வசனத்தை அப்படி புரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறது. முத்தஷாபி இந்த வசனம் அப்படியான ஒரு கருத்து அதிலே இருக்கிறது. ஆனால் தெளிவான குர்ஆனுடைய பல வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது அதில் என்ன இருக்கிறது? வயத்ருக்கு நுசூஸல் ஸஹீஹத ஸரீஹத முஹ்கமா ஃபி அன்ன அல்-இஸ்லாம நாஸிஹுன் லிஜமீஇல் அத்யான் வ அன்ன அல்லாஹ் லா யக்பலு தீனன் கைர அல்-இஸ்லாம். இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்ற பல வசனங்கள் குர்ஆனிலே காணப்படுகின்றன. இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அதற்கு முன்னால் இருந்த அனைத்து மார்க்கங்களும் செல்லுபடியற்றது என்ற பல வசனங்கள் ஆதாரங்கள் காணப்படுகின்றன. அவற்றின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்களுடைய இந்த வாதம் தவறானது. அப்படி என்றால் அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது? அப்படி என்றால் அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது? ஒன்று இது ரசூலுல்லாவுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய நிலைமை. ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் இப்படி இருப்பவருடைய நிலைமையை பற்றி தான் இங்கு சொல்லப்படுகிறது. அல்லது ரசூலுல்லாஹ் வந்துவிட்டால் அந்த ஈமான் அவர்கள் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அந்த ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரில் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதும் உள்ளடங்கும். ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அமில ஸாலிஹன் என்பதிலே ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதும் உள்ளடங்கும். அப்பொழுதுதான் அவர்கள் தப்ப முடியும் என்பதுதான் அவருடைய விளக்கம். அடுத்ததாக இன்னும் சிலர் என்ன வஹ்தத்துல் வஜூத் கொள்கையை பேசக்கூடியவர்கள், அல்லாஹ் தூணில் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மா யகூலு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லாஹு வராபிஅஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லாஹு வஸாதிஸுஹும். நீங்கள் நான்காவதாக இருந்தால் அல்லாஹ் ஐந்தாவது, நீங்கள் ஐந்தாவது இருந்தால் அல்லாஹ் ஆறாவது என்று வரக்கூடிய வசனங்கள். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்ஸிரூன். நாங்கள் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம், ஆனால் உங்களால் பார்க்க முடியாது. வஹுவ அல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வ ஃபில் அர்தி இலாஹுன் வஹுவ அல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்த் என்று போன்ற பல வசனங்களை முன்வைத்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் இந்த பூமியிலே எங்களோடு இருக்கின்றான் என்ற ஒரு கொள்கையை அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அப்ப இவர்களுக்கான மறுப்பு என்ன? இவர்களும் என்ன முத்தஷாபிஹத்தான வசனங்களை எடுத்துக்கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா 7 வாரங்களுக்கு மேலால் அரிசிக்கு மேலால் இருக்கிறான் என்ற பல வசனங்களிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இத்தோடு நாங்கள் நமது இந்த கற்கை நெறியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இது சம்பந்தமான ஏதாவது உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடத்துக்குள் நாங்கள் பேசி முடித்துக் கொள்வோம். இந்த புத்தகத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மொழிபெயர்க்கிறதுக்கு தகுதியான புத்தகமா இல்லையா? எங்களோட சண்டைக்கு வர நிலப்பாடு, அதாவது நாங்கள் போடுவதற்காக சொல்லக்கூடியவங்க தான் அந்த நிலப்பாடு இருக்குவாங்க. அதே மாதிரி ஒரு சில ஜாதிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் சஹாபாக்களை பின்பற்றுவதுங்கிறது பின்பற்றக்கூடாது, அவங்களோட சாயல்ல போகணும். அதாவது குர்ஆனை எப்படி நினைக்கிறாங்களோ அதை மட்டும் நினைக்கிறாங்க, அதுக்கு டிரெக்டாக கருத்து உண்டாகும். இது சமூகத்துக்கு மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? இதைத்தான் செய்யணும். நாங்கள் எங்களுடைய சொந்த கருத்தாக சொன்னால் என்ன, நாங்கள் சொந்த கருத்தாக சொன்னால் அது எடுபடாது. நாங்கள் என்ன சொல்லணும்? இதாய்க்கு வசனங்கள், குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள், இதற்கு அறிஞர்கள் இவ்வளவு காலாகாலமாக சஹாபாக்கள் முதல் தாபீங்கள், தபா தாபீங்கள், இமாம்கள் எல்லோருமே இப்படித்தான் சொல்லி வந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொல்ற கருத்தை யார் சொன்ன? நீங்கள் சொல்றீங்க இப்படி பின்பற்ற தேவையில்லை,
அவர் சொந்தமாக குர்ஆன் ஹதீஸை பார்த்து புரிந்து கொள்ளலாம் என்ற இந்த கருத்தை சொன்னது யாரு? அது நீங்க தானே சொன்ன. ரெண்டு விஷயம். இப்போ ஒன்று உங்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும், அப்படித்தானே? சஹாபாக்களை பின்பற்றுவானுங்கன்னா அப்போ யாரை பின்பற்றுறது? சஹாபாக்களை பின்பற்றுவானுங்கன்னா அப்போ யாரை பின்பற்ற? உங்களை பின்பற்றுவோம், அப்படித்தானே? அதுதான் அவர்கள் சொல்ல வரார்கள். எங்களுக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் இல்லை, எங்களுக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் இல்லை. இப்போ ஒன்று சஹாபாக்கள் சொல்றதை நாங்கள் பின்பற்றணும், இல்லைன்னா நீங்கள் சொல்றதை பின்பற்றணும். இப்போ இதை யார் நல்லாக்கள்? சஹாபாக்களா நீங்களா? சஹாபாக்களா நீங்களா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி, சரி சஹாபாக்களை பின்பற்றியா என்ன ஒருத்தன் வடிகட்டு பேத்துருவாங்க? சஹாபாக்களை விதத்தையா செஞ்சு தெரிஞ்சாங்க? நீங்களே விதத்தை செய்ய மாட்டீங்கன்னு சொல்றீங்க, நாங்கள் சொன்னா சரியா தாய்க்கு எங்களை பின்பற்றுவோம் அப்படின்னு உங்களோட வாதத்திலிருந்து நாங்கள் விளங்க வரோம். அதுதான் எங்களுக்கு விளங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன சொல்ல வர? ஒவ்வொருத்தருமே குர்ஆன் ஹதீஸை தானாக பார்த்து புரிய வேணும் அப்படி சொல்ல வருகிறீர்களா? அல்லது உங்களை பின்பற்றணும், இல்லாட்டி சஹாபாக்கள். மூணு விஷயம், மூணு லோட்டில் செல்லுங்கள். நீங்கள் இப்போ சஹாபாக்கள் தாபிங்கள் தபா தாபிங்களை பின்பற்றுறது, இல்லாட்டி உங்களை பின்பற்றது, இல்லாட்டி நானாக குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செஞ்சு பின்பற்று. இப்போ இதில் நீங்கள் எதை சொல்ல வர? மூணு லோட்டில் தானே சொல்லணும். இப்போ நான் குர்ஆன் ஹதீஸை சொந்தமாக ஆய்வு செஞ்சு பின்பற்றுறதுக்கு ஆற்றலே இல்லைன்னு நான் ஏற்றுக்கொள்றேன். அப்போ அது இல்லை, அவுட். சரி, ஒருத்தருக்கு ஆற்றல் இருக்கிறன்னு வச்சாலும் கூட எங்களை விட சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் எல்லாம் மிகச்சிறந்தவர்கள், அதுக்காகவே தம்மை அர்ப்பணித்தவர்கள். நாங்கள் 1000 வேலையை செஞ்சு குர்ஆன் ஹதீஸுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தை தான் கொடுக்குறோம், அப்படித்தானே? 1000 வேலையில் குர்ஆன் ஹதீஸுக்கு நாங்கள் கொடுக்குற நேரம் எவ்வளோ? மிக குறைந்த நேரம் கொடுக்குறோம், அப்படித்தான் எல்லாருமே. யாருமே இந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சதுக்கு எங்களை தமிழ் உலகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா குர்ஆன் ஹதீஸுக்காக முழுக்க பாடுபடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களாண்டா எங்களுக்கு தெரியாத ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அப்படி யாருமே இல்லை. எல்லாருமே தங்களோட தொழில், தங்களோட வியாபாரம், தங்களோட வருமானம், குடும்பம் இதெல்லாம் பார்த்து கொண்டு குர்ஆன் சுன்னாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில நேரங்களை கொடுத்து கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய எங்களுடைய ஆய்வு பலமாக இருக்குமா, சிறப்பாக இருக்குமா? அவர்களுடைய ஆய்வு சிறப்பாக இருக்குமா? இது நான் கேட்குற ஒரு விஷயத்தில் மட்டும், இந்த ஆய்வு அடிப்படையில் மட்டும், ஆய்வுக்காக செலவழிக்கக்கூடிய நேரங்கள். அது இல்லாமல் நாங்கள் எத்தனை ஹசாயிசுகள் சொன்னோம், அவங்களுடைய சிறப்பம்சங்கள், சஹாபாக்கள் தாபிங்கள் தபா தாபிங்கள் கூடிய சிறப்பம்சங்கள் எவ்வளோ சொன்னோம். அப்படி இவ்வளோத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணுமே, இவ்வளோத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்க. இவ்வளோ சிறப்பம்சங்கள் உள்ள ஒருத்தரை பின்பற்றாமல் ஒன்றை பின்பற்ற சொல்கிறேன்டா, இது என்ன ஒரு நியாயம் இது? அதுங்களா? அப்போ மக்களுக்கும் நாங்கள் இதை அதிகமாக சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் பின்பற்றுமாறு சஹாபாக்கள் சொன்ன கருத்துக்கள், அதுக்கு பின்னால் தாபிங்கள் தபா தாபிங்கள் இமாம்கள். அப்போ அந்த இமாம்கள் எல்லாம் எங்களை விட இவ்வளோ பெரிய அறிவாளிகள், ஹதீஸை எல்லாம் கரைச்சி குடித்தவர்கள் தானே. கிதாபுகள் எல்லாம் எத்தனையோ கிதாபுகளை எழுதினவர்கள், பல லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியவர்கள். அவர்களே என்ன சொல்கிறார்கள்? சஹாபாக்கள் ஒன்றை சொல்லிட்டா அதுக்கு பிறகு நாங்கள் பேச மாட்டோம். இமாம் தபரி தஃப்சீர் கலையினுடைய ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், அப்படித்தானே? அவங்க என்ன எல்லா ஆய்வையும் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுவாங்க, எனக்கு இந்த கருத்து தான் சரியாகப்படுது, ஆனால் சலஃபுகள் அதுக்கு மாற்றமாக சொல்லியாங்க, அதனால நான் அந்த கருத்தை விட்டுருவோம். அப்பா விளங்கா? இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹ் அப்படி பல இடங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அப்போ அவர்களுடைய நிலைமையே இப்படித்தான் இருக்குது, விளங்குதா? அப்போ இவர்கள் காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்கிற காரணம் மார்க்கத்தின் ஆழத்தை புரியாததுதான் இதற்கான காரணம். மார்க்கத்தின் ஆழத்தை புரியாததும் இந்த சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் இவர்களுடைய சிரமங்கள், அவர்களுடைய சிறப்பம்சங்கள், அவர்கள் இஸ்லாத்துக்காகப்பட்ட கஷ்டங்கள், கல்விக்காகப்பட்ட தியாகங்கள், இவற்றை தெரியாத ஒருவர் பேசினா ஆச்சரியமில்லை. அது பேசுறது வாஸ்தவம் தான், விளங்குதா? அதாவது நான் என்ன அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்களுடைய கருத்தையும் இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த காலத்தில் ஒரு மௌலவி சொல்ற கருத்து மாதிரி, விளங்குதா? அதனால அப்படி சொல்றேன். இப்போ எனக்கு மாத்தமாக இன்னொருத்தர் பேசினா அது பிரச்சனை இல்லை. எனக்கு மாத்தமாக ஒரு சாதாரண ஒரு மௌலவி இங்குள்ள இலங்கையில் உள்ள அரபு உலகத்தில் உள்ளையோ இல்லை அல்லது தமிழ் உலகத்தில் உள்ள ஒரு மௌலவிக்கு ஒரு ஷேக்குக்கு மாத்தமாக ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னால் அது பிரச்சனை இல்லை, அது சாதாரண விஷயம். எல்லாரும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் என்று சாதாரணமாக கடந்து போகலாம். அப்போ சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் எல்லாம் அந்த இடத்துல ஆகிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்தால் ஓகே, அந்த இடத்துல இல்லையே. இப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் அதை பின்பற்றுவானோ எங்களை பின்பற்றுங்க, அல்லது நேரடியாக குர்ஆன் ஹதீஸ் இந்த ஆதாரத்தை எடுங்கன்னு எந்த மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறீர்கள்? அல்லது மார்க்க ஆதாரம் நிறைய சொன்னோம், நாங்கள் அவங்கள தான் பின்பற்றுவோம். சஹாபாக்கள் இமாம்கள் தாபியங்களுடைய கூற்றுக்களை எல்லாம் சொன்னோம், அவர்களுடைய சிறப்பம்சம் தான் சொன்னோம், எல்லாமே சொல்லியாச்சு. எந்த அடிப்படையில் நாங்கள் அப்படி வளர்க்கப்பட்டோம். நினைச்சா குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னான்னு மட்டுமே சொல்லி நாங்கள் வளர்க்கப்பட்டதன் காரணமாக இப்போ ஃபஹ்முஸ் ஸலஃப்னு ஒன்றை சொன்னோன்னே என்ன ஜீரணிக்கிறல்ல. அது ஜீரணிக்காத காரணம் இந்த எங்களுடைய தரத்தை நாங்கள் சரியாக புரியவில்லை ஒன்று.
சஹாபாக்கள் இமாம்களுடைய தரத்தை நாங்கள் சரியாக புரியவில்லை. அவர்கள் புரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்வதாக இருந்தால் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அவர் பெரும் ஒரு முரண்பாடு சஹாபாக்கள் எல்லாம் சிறந்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், தக்குவாவில் ஈமானில் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நற்சான்றிதழை பெற்றவர்கள் என்றெல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பின்னாலும் இல்லை அவர்களை பின்பற்றக்கூடாது, அது பின்பற்றக்கூடாது என்று சாதாரண சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, அது பின்பற்றுவது வழிகேடு. அது போதாதுக்கு என்ன அது ஒரு வழிகேடு என்று கூட சொல்வதாக இருந்தால் இவர்கள் எங்கிருந்து, அதாவது கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி அதுதான். மக்களுக்கு நாங்கள் இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் இவர்கள் எவ்வளவு அதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸில் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அடிக்கடி பேச வேண்டும். இவ்வளவு நானும் சும்மா அதை பேசல தானே. அதனால அதைத்தானே நாங்கள் சொல்லிட்டோம். அதைத்தான் முதலாவது சுபஹாவே அதுதான். அப்படித்தானே முதலாவது சுபஹா என்ன? அவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள் தவறு விடுவார்கள். அப்படித்தானே தவறு விடுவார்கள். எனவே எப்படி அவர்களை பின்பற்றலாம்? அதனால் நாங்கள் சொன்னோம், தனிப்பட்ட யாருடைய கருத்தை நாங்கள் பின்பற்றுவது கிடையாது, மன்ஹஜு ஸலஃபை தான் பின்பற்றுகிறோம். அப்படி தனிப்பட்ட நபர் என்று பார்த்தாலும் கூட எங்களுடைய கருத்தை விட அவர்களுடைய கருத்து தான் பலமானது. அதைத்தான் நான் சொன்னேன், கவுலு சஹாபி என்பது தனி நபருடைய கருத்து. அதுக்குத்தான் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலாவுல் முவக்கீன்ல என்ன சொல்றாங்க, பல ஆதாரங்களை அவர்கள் அடுக்கிக் கொண்டே சொல்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸில் இருந்து, அறிஞருடைய கூற்றுக்கள் இருந்து கவுலு சஹாபி ஹுஜ்ஜா என்று வழங்குதா. அப்ப ஷாஃபி மதுஹப்ல கவுலு சஹாபி ஹுஜ்ஜா இல்லை. ஷாஃபி மதுஹப்ல வந்து கவுலு ஜதீத், அது கவுலு ஜதீதின் அடிப்படையில் வந்து ஷாஃபி மதுஹப்ல கவுலு சஹாபி ஹுஜ்ஜா இல்லை என்று ஷாஃபி மதுஹபினர் சொல்கிறார்கள். ஷாஃபி மதுஹப்ல வந்து ஷாஃபி மதுஹபினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து வந்து கவுலு சஹாபி லைஸ ஹுஜ்ஜா. ஆனா இவர் யாரு, இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறார்கள், இல்லை ஷாஃபி இமாமுடைய கவுலு ஜதீதும் கவுலு சஹாபி ஹுஜ்ஜா தான் என்பதை அலாமுல் முவக்கீன்ல பல ஆதாரங்களை பல பக்கங்களை அதற்காக வேண்டி ஒதுக்கி அவர்கள் அதனையும் நிரூபிக்கிறார்கள். எனவே இது ஒரு புதிய மன்ஹஜ். யார் இந்த கருத்தை சொல்கிறார்களோ இது ஒரு புதிய மன்ஹஜ். இந்த புதிய மன்ஹஜ் யாருக்கு தேவையோ அவங்க அதுக்கு பின்னால போக வேண்டியதுதான். அது எவ்வளவு தவறான ஒரு மன்ஹஜ் என்பது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவங்களுடைய பிரச்சார முறைகள், அவங்களுடைய தாவா அணுகுமுறைகள் இவைகள் எல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு விளங்கி ஒரு இஸ்லாமாக இருப்பதற்கே வாய்ப்பில்லை. இப்படி ஒரு இஸ்லாத்தில் இப்படி ஒரு முறை இருக்க மாட்டாது. இஸ்லாத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இயக்கம் என்ற பெயரில் இவர்கள் வைத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களுடைய வாதங்களுக்கு நாங்கள் நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அறிஞர்களுடைய இந்த மாதிரி நூக்களை நாங்கள் மொழிபெயர்ப்பது, இதனை பாடமாக நடத்துவது, குத்துபா உரைகளிலே இந்த சஹாபாக்களுடைய சிறப்பம்சங்கள், அவர்களுடைய தியாகங்கள், அவருடைய கல்வியினுடைய தரம், இது போன்ற விடயங்களை நாங்கள் மக்களுக்கு அடிக்கடி போதிப்பது வந்து என்ன செய்யும், மக்களை நாளடைவில் இன்ஷா அல்லாஹ் ஒரு கருத்து மாற்றத்தை நோக்கி அது கொண்டு போகும். அது மன்ஹஜ் சலஃப்னு சொன்னால் மன்ஹஜ் சலஃபில் இருக்கக்கூடிய சில தனி நபர்கள் மன்ஹஜ் சலஃப் என்ற பெயரிலே பிரிவிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொன்னவே மன்ஹஜ் சலஃப் என்றால் சில தவறான புரிதல்கள் இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? 4 விஷயம் சொன்னோம். 4 விஷயம் சொன்னோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன? யாராவது ஒருவருடைய கருத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இதுதான் மன்ஹஜ் சலஃப் என்று வாதிடுவது, அதன் மூலமாகத்தான் பிரிவினவாறு. யாராவது ஒருத்தர் ஒரு கருத்தை மன்ஹஜ் சலஃப் என்று சொல்வதாக இருந்தால் அவர் காட்ட வேண்டும், இந்த கருத்தை சொன்ன சலஃபுகள் யார், நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை சொன்ன சலஃபுகள் யார் காட்டணும். அவர்கள் சலஃபுகள் யாரு? அந்த முதல் 3 தலைமுறையினரை சேர்ந்த அந்த சலஃபுகள் யாரு அப்படின்னு காட்டு. இந்த காலத்தில் ஒரு தரவன் வந்து போற்றப்படாது. இந்த காலத்தில் தம்மை சலஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவரை கொண்டு வந்து காட்டி இதாக்கி சொல்றாரு தானே, அப்ப இது மன்ஹஜ் சலஃப்னு சொல்லக்கூடாது. நாங்கள் அவர்கள் தான் எங்களுடைய அடிப்படை. அவர்கள் சொன்னதை சொன்னால்தான் அவர் சலஃபி. இவர் சலஃபின்ற பேர் இருக்கிறதால இவர் சொல்றதெல்லாம் சலஃபி கருத்தாக மாறாது. அப்படிதான் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். சலஃபின்னு சில உலமாக்கள் எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, சில பேரை அவர் என்ன செய்யலாம், தவறு விடலாம், அல்லது ஒரு பெரும்பான்மையான சலஃபுடைய கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை ஒருவர் தெரிவு செய்யலாம். அதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதை அடிப்படையாக கொண்டு அதை நாங்கள் மன்ஹஜ் சலஃபாக நாங்கள் தீர்மானிக்க முடியாது.
ஒரு சலஃபி அறிஞருடைய கருத்து என்று வேண்டுமானால் சொல்லலாம். சலஃபி அறிஞருடைய ஒரு கருத்து, அவர் தெரிவு செய்த ஒரு ராஜிஹான ஒரு கருத்து என்று வேணுமானால் சொல்லலாம். அது மன்ஹஜு சலஃப் என்பதாக சொன்னால் அது சலஃப் மன்ஹஜ் என்பதை புரியாதவர்களுடைய வாதம். சலஃப் மன்ஹஜு சலஃப்னா நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். அது வந்து இஜ்மாஉ சலஃப். இஜ்மாஉ சலஃப் எல்லோரும் சேர்ந்து சொல்லியிருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் பெரும்பான்மையானவர்களாவது சொல்லியிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு சிலர் சொன்னதை வைத்துக் கொண்டு நாங்கள் செயற்படுவது பொருத்தமற்றது, அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் படித்தோம். இல்லை சிலர் சொன்னதை மாத்திரம் வைத்துக் கொண்டு சில சலஃபிகள், அதாவது அந்த சிறந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த அந்த சிறந்த அறிஞர்களில் யாராவது ஒருவர் ஒரு சிலர் செய்த விடயங்கள் அல்லது ஒரு சிலர் சொன்ன கருத்துக்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு அதனை மன்ஹஜு சலஃபாக நாங்கள் தீர்மானிக்க கூடாது, அது தவறு. அதே போல குறிப்பிட்ட ஒரு அறிஞரை மாத்திரம் நாங்கள் அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று யாரையும் நாங்கள் தீர்மானிக்க முடியாது. அப்படி செய்வதும் தவறு என்பதாக நாங்கள் பார்த்தோம். எனவே நாங்கள் சலஃபு அறிஞர்களுக்கு பற்றிய பல கருத்துக்கள் இருக்கும். அதிலே ஒரு கருத்தை நாங்கள் தெரிவு செய்தால் அதற்கு மாற்றமாக இன்னொரு அந்த வேறொரு கருத்தை தெரிவு செய்தால் அவரை மன்ஹஜ் சலஃபுக்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்வதும் கூடாது. அப்படி சொன்னால் அதில் சலஃப் மன்ஹஜை பற்றிய தெளிவின்மை தான் அதற்கான காரணம். எனவே முதலாவது நாங்கள் மன்ஹஜ் சலஃப்னா என்னென்று நாங்கள் விளங்கி வைக்கணும். அதுக்கு பின்னால் தான் என்ன நாங்கள் மற்றவர்களை பற்றி நாங்கள் யோசிக்க முடியும். இல்ல சலஃப் என்ற வார்த்தை வந்து அந்த காலத்தில் பெருசாக அறிமுகப்படுத்தப்படல. இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் அதிகமாக அதனை பயன்படுத்தியவர்கள். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சலஃப் என்ற வார்த்தையை அதிகமாக இந்த அஹ்லு சுன்னாக்களை குறிப்பதற்கு, அந்த ஆரம்ப கால தலைமுறையினை குறிப்பதற்கு கூடுதலாக பயன்படுத்தியவர்கள் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி. அது இல்லாமல் வேறு அறிஞர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி தான் கூடுதலாக பயன்படுத்தியவர்கள். எங்களுக்கு அந்த பேர் அவசியம் இல்லை. இப்போ பேரை யாராவது பயன்படுத்த வேண்டாம் சொன்னால் நோ ப்ராப்ளம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வானம் அப்போ எங்களுக்கு சலஃப்ன்ற பேரே வானம். அஹ்லு சுன்னா அது எதற்காக நாங்கள் சொல்வதில்லை, இலகுவாக இருப்பதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக. அதாவது மன்ஹஜ் சலஃப்னு சொன்னால் இதுதான் என்ற ஒரு அறிமுகம் ஒன்று இருக்கிறது. எனவே இலகுவாக அடையாளப்படுத்துவதற்காக அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்படி இல்லாட்டி அதை பயன்படுத்துறது உங்களுக்கு அலர்ஜிக்காக இருந்தால் வேறு ஏதாவது பயன்படுத்துவோம். விஷயம் நடக்கும், விளங்குதா? விஷயம் நடக்கணும். என்ன சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்களுடைய அந்த விளக்கத்தின் அடிப்படையில், புரிதலின் அடிப்படையில் மார்க்கத்தை நாங்கள் விளங்குவோம். அதுக்கு உங்களுக்கு மன்ஹஜ் சலஃப்னு சொல்றது அலர்ஜிக்காக இருந்தால் அதுக்கு வேற பேரை வைக்கிறேன்னா வைங்க, பிரச்சனை இல்லை. விளங்குதா? இவங்களை எப்படி பார்க்குறேன்னா அவருடைய கொள்கையை பொறுத்து தான். அவர்கள் என்ன கொள்கையை சொல்கிறார்களோ அந்த கொள்கையை பொறுத்து. வித்யாத்தை சொன்னால் வித்யாத்தை செய்கிறார்கள், வித்யாத்தை செய்யலைன்னா அது அவருடைய ஒரு தனி இயக்கமாக அவர்கள் செயற்படுகிறார்கள். அது வந்து இஜ்திஹாதுக்குட்பட்ட விஷயம். தாவாவுடைய நலனுக்கு எது நலவாக அந்த குறிப்பிட்ட அந்த அறிஞர் அவரோடு கடந்து நிகழ்ச்சி செய்யக்கூடியவர் தாவாவுடைய நலனுக்கு அது நலவாக இருக்கும் என்று கருதினால் அவர் செய்ய முயற்சி செய்யலாம். இன்னொருத்தர் இல்லை அப்படி செய்ய எனக்கு கூடாதுன்னு அவர் கூடாதுன்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம். கூடாதுன்னு சொல்றவர் செய்கிறவருக்கே செய்யப்படாது, செய்கிறவர் அவர் என்ன செய்யாமைகிறார் என்று அவருக்கே செய்யப்படாது. அது அவருடைய விருப்பம், அவருடைய ஆய்வின்படி நான் அப்படி செஞ்சால் அது வந்து எங்களை தாவாக்கு சரி வராதுன்னு அவர் நினைக்கிறாரு. அது அவருடைய விருப்பம். ஏன்னா இதில் தெளிவான நஷ்டொண்டு வரலையே, மாற்று இயக்கங்களோடு சேர்ந்து நீங்கள் தாவா செய்யக்கூடாது என்று வரவில்லை. உதாரணத்துக்கு விதத்துவாதிகளோடு இணைந்து நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டுவோம். என்ன வசனம் தெரியுமா? மறந்துட்டீங்களா? وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا فَأَعْرِضْ عَنْهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ. அப்படித்தானே? தவறான விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا فَأَعْرِضْ عَنْهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ. அவர்கள் வேறொரு பேச்சிலே ஈடுபடும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவர்களை புறக்கணித்து விடுங்கள். இது யாரு? காஃபிர்கள். அப்படித்தானே? காஃபிர்கள். அதை விதத்துவாதிகளுக்கு சிலாக்கள் சொல்றாங்க. சரி, பிரச்சனை யோசிக்கோ. அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன கருத்து? இந்த கருத்து தாவா செய்யலாமா செய்யலாம் முடியாதா? சும்மா நாங்கள் கேட்கிறோம் உங்கள்கிட்ட. அந்த வசனத்தின் அடிப்படையில்
விதத்துவாதிகளோடு சேர்ந்து தாவா செய்யலாமா செய்ய முடியாதா சொல்லுங்க. செய்யலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் வேறொரு பேச்சில் ஈடுபடும் வரைக்கும் நீங்கள் அவர்களை புறக்கணிங்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸை பரிகாசிப்பதை விட்டுவிட்டு வேறொரு பேச்சில் அவர்கள் ஈடுபட்டால் அவர்களோடு சேரலாம் அந்த வசனத்தில் இருக்குது. அப்ப நான் ஒரு சபைக்கு போறேன், அந்த சபையில அவங்க யாருமே விதத்தான கருத்துக்கள் எதையுமே பேசல, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விடயத்தை தான் பேசுகிறோம் என்று சொன்னால் அப்ப அந்த சபையில் இருக்கிறதுல இந்த வசனத்தின் அடிப்படையிலே கூடும் தானே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே கூடும். விளங்கலா? ஓ அது இத்தியாதுக்கு உட்பட்ட விஷயம் தான். அதாவது அதுக்கான ஆதாரம் அதாவது ஹஜ்ருல் முப்ததியா என்ன சொல்றாங்க, அதுக்கு பாடத்துல தலைப்பு என்ன, ஹஜ்ருல் முப்ததியா பித்அத் செய்யக்கூடியவரை ஒதுக்கி வைப்பது. இது இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பேசிய மிக அதிகமாக பேசிய ஒரு விஷயம். அப்ப சலஃப் மன்ஹஜுக்காக கூடுதலாக குர்ஆன் சுன்னாவுக்காக பாடுபட்டு அதிகமாக பித்அத்வாதிகளை எதிர்த்து அதற்காக போராட்ட களங்களை கண்டு சிறைச்சாலையெல்லாம் வாழ்ந்தவர் யாரு? இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ். அவரை விட பித்அத்தை யாரும் எதிர்க்கல. அவர் என்ன சொல்றாரு? அப்ப அவர் சலஃபின்னு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர் ஒரு குர்ஆன் சுன்னாவாதின்னு ஏற்றுக்கொள்வோம், இல்லாட்டி அவரையும் பித்அத்வாதின்னு சொல்லுவோம் இவங்கள கருத்துப்படி. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹஜ்ருல் முப்ததி என்பது மஸ்லஹா மஃஸதாவுக்கு உட்பட்டது. சாதக பாதகங்களை பார்த்துதான் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? ஒரு சமுதாயத்திலே சுன்னா தான் கூடுதலாக இருக்குமாக இருந்தால், சுன்னாவாதிகள் தான் கூடுதலாக இருப்பார்களாக இருந்தால், அந்த இடத்துல யாராவது ஒரு புதிய விதத்தை கொண்டு வந்தால் அவரை நாங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும், அவரை கடுமையாக கண்டிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விதத்தை நாங்கள் ஒழிக்க முடியும். ஆனால் அதற்கு மாற்றமாக நாங்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நேரத்திலே சிறுபான்மையாக நாங்கள் இருந்து கொண்டு அந்த இடத்திலே நாங்கள் விதத்வாதிகளை ஒதுக்கி தள்ளி அவர்களோடு சேராமல் நாங்கள் ஒதுங்கி சென்றால் அங்கு எங்களுடைய தாவா தான் பாதிக்கப்படும். அதன் மூலமாக எந்த நலவுமே ஏற்பட மாட்டாது என்ற அழகான வழிகாட்டலை இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஹஜ்ருல் முப்ததி சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள் சலஃப் அறிஞர்கள் இந்த பித்அத்வாதிகளை எவ்வாறு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொன்ன கூற்றுக்களை கொண்டு வருவார்கள். அப்படித்தானே? உண்மையிலே அவர்கள் சொல்லித்தான் இருக்கிறார்கள். அதற்கு இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அறிஞர்கள் சொன்ன சூழல் வேறு, நாங்கள் இருக்கக்கூடிய சூழல் வேறு. அதே போன்ற சூழல் இருந்தால் ஓகே. அவர்கள் யாருமே அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவுடைய கருத்தாக அதனை அவர்கள் சொல்லவில்லை. அவர்களுடைய இஜ்திஹாதாகத்தான் அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா அவர்களுடைய காலத்தில் தோன்றிய பித்அத்துகள் என்பது சாதாரண பித்அத்துகள் அல்ல, மிக பாரதூரமான பித்அத்துகள். இஸ்லாத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய விடயத்திலே கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஜஹமியாக்கள், முஅ்தஸிலாக்கள், கத்ரியாக்கள் என்று இஸ்லாத்தின் அடிப்படை 5 அர்கானுல் ஈமானையே பாதிக்கக்கூடிய பித்அத்துகள். அதனைத்தான் அவர்கள் அவ்வளவு கடுமையாக சாடினார்கள். எனவேதான் அவர்களுடைய கருத்துக்கு இருந்த மதிப்பு எங்களுடைய கருத்துக்கு இதா? அவர்களுடைய கருத்து, அவர்கள் ஒருவரை ஒதுக்கி நடங்கள் என்று சொன்னால் யாருமே அவரோடு பேச மாட்டார்கள். எனவே அப்படியான ஒரு மதிப்பு மரியாதை எங்களுடைய பேச்சுக்கோ எங்களுடைய கூட்டுக்கோ கிடையாது. எனவே அதே விடயத்தை நாங்கள் எங்களுடைய சூழலில் நாங்கள் அப்ளை பண்ண போனால் பிரச்சனையை நாங்கள் இன்னும் வளர்ப்போமே தவிர பிரச்சனை போக மாட்டாது. எனவே அப்படி யாராவது அவருடைய கருத்தை எடுத்து பின்பற்றுவதாக இருந்தால் அதை உங்களுடைய முடிவாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதனை ஒரு மன்ஹஜாக எல்லோரும் அதைத்தான் பின்பற்றியாக வேண்டும் என்ற முடிவுக்கு வருவது மிகப்பெரிய பிரச்சனையைத்தான் கொண்டு வரும். உண்மையில் அது எப்பொழுதும் அவர்களோடு சேர்ந்து சகவாசம் வைத்து அவர்களை கூட்டாளியாக்கி கொண்டு அவர்களுடைய எல்லா விடயங்களையும் நாங்கள் நண்பர்களாக்கிக் கொள்வதை பற்றி நாங்கள் பேசலையே. நாங்கள் தாவாவுடைய நலனுக்காக அவர்களோடு சில விஷயங்கள்ல சேரும், அவ்வளவுதான். எப்பொழுது பார்த்தாலும் அவர்களோடு தான் இருக்கிறது. அஹ்லு சுன்னா அந்த எங்களுடைய சகோதரரோடு சேர்வதே கிடையாது. செய்வதெல்லாம் அவங்களோட செஞ்சு போட்டு அந்த நேரத்தில் இதை பயன்படுத்த முடியாது. ஓ ஓ அப்படியான யாராவது இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படியான யாராவது இருந்தால் இமாம் மாலிக் அவர்கள் சொன்னது போல உள்ள முக்கியமான அப்படி யாருமே செய்வது கிடையாது. அந்த அளவுக்கு
யாருமே வந்து போனது கிடையாது எங்களோட சகோதரர்கள். ஒரு சில காரணங்களுக்காக சில வேளை சில நலன்களுக்காக செய்தாலும் இது ஒரு அடிப்படை அல்ல, இது ஒரு விதிவிலக்காக நடக்கிறது. அதை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குவது என்பது எங்களுக்கு இடையிலே தான் பிளவுகளை உருவாக்கும், எங்களுக்கு இடையிலே தான் பிளவுகளை உருவாக்கும். எனவே நாங்கள் எவ்வளவோ தவறுகள் செய்யக்கூடியவற்றை நாங்கள் கண்டுகொள்ளாமல் செல்கிறோம். எனவே இப்படியான ஒரு விடயம் அப்படி நடந்தாலும் கூட அதை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் பேசி எப்படியாவது ஒரு சமாதானத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தவிர அதனை சமூக வலைத்தளங்களை மக்கள் மயப்படுத்தி பிரச்சனையை இன்னும் நாங்கள் பூதாகப்படுத்துவது அது தாவா களத்துக்கு அழகான ஒரு விஷயம் அல்ல. எங்களுக்கு எத்தனையோ நாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் இருக்கக்கூடிய நேரத்திலே, மக்களுக்கு எவ்வளவு வழிகாட்ட வேண்டிய எவ்வளவு தேவைகள் இருக்க வேண்டிய நேரத்திலே எங்களுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய பிழைதான் என்று வைத்துக் கொள்வோம். பிழைதான் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதனை நாங்கள் இவ்வளவு பூதாகரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு அதை சுட்டி காட்டுவது, அவர்கள் திருந்தினால் திருந்தட்டும், இல்லாவிட்டால் அவர்கள் செய்தால் அல்லாஹ்வும் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். அதை நாங்கள் எதற்காக வேண்டிய ஒரு பெரிய ஒரு தலைப்பாக மாற்றி அதை பேச வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அதை விட எத்தனையோ விதத்தில் இருக்கு, அதை பேசுறது கிடையாது. அதை விட எத்தனையோ விதத்தில் இருக்கின்றன. எந்த விதத்துடைய சபையில வைத்து அவர் பேசினார் என்று நாங்கள் சொல்லுவோம், அந்த விதத்தை பேசல, இவர் போனத்தை தான் பேசுறது. எனவே அது எவ்வளவு பேச வேண்டிய தலைப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக அக்கீதா ரீதியான எவ்வளவோ வழி தவறிய கருத்துக்கள் இன்று சொல்லப்படுகிறது. அதை யாராவது பேசுறாங்களா? இல்ல, அவனோட பேத்து தாவாசன் தான் பேசுறது. அவனோட பேத்து தாவாசன் பேசின அந்த டைமுக்கு நீ அந்த கொள்கையை பேசு. அவனுடைய கொள்கை என்ன, அது எவ்வளவு பிழையானது, அதுக்கு எதிரான அறிஞர்களுடைய கருத்துக்கள், இதை பேசினா கூட சமூகத்துக்கு பிரயோசனம் ஆகிக்கும், அப்படித்தானே? ஆனா அதை பேசுறதில்ல. எனவே நாங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தால் கூட அந்த அடிப்படையிலும் எங்களுக்கு எல்லாரையும் என்ன செய்ய முடியாது, எங்களுடைய கருத்துக்கு எடுக்க முடியாது, அப்படித்தானே? இப்படி செய்யக்கூடாது என்று நாங்கள் என்ன அடிச்சு நிற்பாடு ஏழும், அப்படித்தான் ஏழும். இல்லாட்டி எங்களுக்கு என்ன செய்ய முடியாது. சரி, ஒரு முறை நாங்கள் சொல்லிட்டோம், ஓகே, ஒரு முறை சொல்லிட்டோம், கேட்கலாம், விட்டு போட்டு வேலை இருப்போம், எங்களை பொறுப்பு முடியுதானே? இன்னமா அலையினர் பலாக், எங்களுக்கு எட்டி வைப்பதுதான் கடமை, எட்டி வைப்பதுதான் எங்களுடைய கடமை. அதையே திரும்ப திரும்ப பேசி அதையே ஒரு தாவா காலத்தில் ஒரு பிளவுக்கான ஒரு காரணமாக மாற்றுறது என்பது அது உண்மையிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய தாவாக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய தீமை என்பதாகத்தான் விளங்குகிறது. அல்லாஹு அலம். அது காரணம் நிறைய ஷாஃபி மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள் அஷரியா கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், அஷரியா கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள், அதுதான் காரணம். அதே நேரத்தில் நிறைய ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் மாத்துரிதியா கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஹனஃபிகள் மாத்துரிதிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் பொதுமக்கள் என்ன, பொதுமக்கள் அஷரியா கொள்கை அல்ல, பொதுமக்களுக்கு அஷரியா கொள்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர்கள் இயல்பிலே தான் இருக்கிறார்கள். ஒரு சில விடயங்கள் அறிஞர்கள் சொல்லிக் கொடுத்து சில தவறான கருத்துக்கள் இருக்கலாம். இல்லாவிட்டால் பொதுமக்கள் அஷரியாண்டா என்னென்னே தெரியாதவர்கள் தான், பொதுமக்கள் அல்ல. பொதுவாக அறிஞர்களும் கூட பெரும் அஷரி பேரிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அஷரி கொள்கை என்றால் அதை கூட சரியாக தெரியாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட அவங்களோட அக்கீதத் ஸஹீஹா வெளியிட போகிறார்கள். அதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். அஷரி கொள்கைக்கு மாற்றமான நிறைய கருத்து அறிவிக்கும். எனக்கு ஷுவர் 100% நான் கண்டுபோம். எனக்கு எழுதினவரோட நல்ல கூட்டாளி, எழுதினவரோட நான் நிறைய சண்டை பிடிச்சிக்கிறேன். அவர் என்ன பாடத்துக்கு போனாலும் என்கிட்ட பேரை வச்சதான் பாடம் நடத்த மாட்டார். அப்படித்தான் அவர் அவ்வளோ வெறுப்போடு இருக்கக்கூடியவர். அவருக்கு அவ்வளோ விஷயம் இல்லை. நிறைய இடங்களில் விவாதங்களில் தகவல் இல்லாமல் பிழையாக சொல்லி மாட்டி மாட்டிக்கிறார். அவருடைய அந்த நூல் வெளிவந்தால் தெளிவாக எங்களுக்கு நிரூபிக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய முதலாவது அஷரி கொள்கையே இல்லை, அஷரி கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறது. அவர்களுடைய அறிஞர்களுடைய கூற்றுக்களை கொண்டே அந்த புத்தகத்துக்கு மறுப்பு அழகாக வழங்கலாம். அவருடைய அறிஞருடைய கூற்றுக்களை கொண்டே அந்த புத்தகத்துக்கு அழகாக மறுப்புகள் வழங்கலாம். அதாவது அஷரி கொள்கை என்றது இவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு நிறைய வழிகேடுகள் நிறைந்த ஒரு கொள்கை. ஆனால் அந்த வழிகேடுகள் எல்லாம் இவர்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் உண்மை, நிறைய பேருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு அஷரி கொள்கையின்படி அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்று நம்பக்கூடாது. அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு சொல்வது ஒரு வழிகேட்டு கொள்கை, அது அவருடைய கொள்கையின் படி. ஆனால் அவங்க எல்லார பயான்லையும் என்ன அல்லாஹ் மேலே இருக்கிறாங்க பயம் பண்ணுவாங்க.
சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் சில இடங்கள் அது அந்த பிடிவாதம் அந்த ஹசனியா மாதிரி ஒரு சில மதரசாக்கள் இருக்குது. அதுகளில் தான் வந்து இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு புகுத்தப்படக்கூடிய இடங்கள். அதை தவிர பெரும்பாலான தப்லீக் மதரசாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்ன அந்த அளவுக்கு அஷரியாவை பற்றி பெரிய அளவு தெளிவு கொண்டு கொடுக்க. அக்கீதத் தஹாவியா நீங்கள் எடுக்கலே, அக்கீதத் தஹாவியால் நிறைய மதரசாக்களை படிச்சு. அக்கீதத் தஹாவியா அஷரி கொள்கை, அது அஷரி கொள்கை இல்லை, அது அஹ்லு சுன்னா கொள்கை தான் நிறைய இருக்குது. அதில் ஒரு சில விடயங்களில் மாற்று கருத்துக்கள் அதில் காணப்படுகிறது. அப்போ எனவே சட்டப்படி அவங்க அந்த கிதாப் ஓதி கொடுக்கவே படாது. அக்கீதத் தஹாவியா அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இந்த அந்த கிதாப் ஓதி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இன்னும் சில மதரசாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகுப்பில் சலஃப் கிதாப் ஓதி கொடுப்பாங்க, இன்னொரு வகுப்பில் அஷரி கிதாப் ஓதி கொடுப்பாங்க. விளங்குதா? அந்த அளவுக்கு தெளிவில்லை, எது அஷரி கொள்கை எது சலஃப் கொள்கை என்ற தெளிவில்லாத நிலைமை தான் நிறைய இடங்கள் இருக்குது. ஹை, இத்தோடு நாங்கள் நமது நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். உதாரணங்கள் பிறகு பார்த்து தான் சொல்லணும். நாங்கள் இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபில் வந்து அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக வந்து இந்த ஹதீஸ் இதே அதுக்கு முக்கியமான கிதாப் அதை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து திருமிதி சுனனு திருமிதி இதே சுனனு திருமிதியுடைய சிறப்பம்சம் அதுதான். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய அந்த ஹதீஸ் கிதாபில் உள்ள சிறப்பம்சம் என்னென்னா ஹதீஸ்களுக்கு பின்னால வல் அமலு அலைஹி இந்த அக்ஸர் அஹ்லில் இல்ம், அதிகமான அறிஞர்கள் இதன் அடிப்படையில் தான் நடைபெற்றிருக்கிறார்கள். அல்லது வலைஸ அலைஹி அமல், இதே அறிஞர்கள் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். சுனன் திருமதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்ஷா அல்லாஹ் பார்த்தா எடுத்து சில உதாரணங்கள் அனுப்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதில் உதாரணமாக இந்த ஹதீஸ் இது அதான் சொன்னதுக்கு பின்னாலும் சாப்பிடலாம், நோன்பு பிடிக்கும் பொழுது அதான் சொன்னதுக்கு பின்னாலும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடியவற்றை சாப்பிடலாம் என்ற ஹதீஸ் தானே. அந்த ஹதீஸ் சம்பந்தமாக அவர் சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் அறிஞர்கள் அமல் செய்யவில்லை என்பதாக சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இது போன்ற பல உதாரணங்கள் எங்களுக்கு சுனன் திருமிதியிலே நாங்கள் பார்க்கலாம். சுனன் திருமிதியிலே நாங்கள் பார்க்கலாம். அந்த நூலுடைய சிறப்பம்சம் அறிஞர்கள் எந்த ஹதீஸை அமல் செய்தார்கள், எந்த ஹதீஸை அவர்கள் அமல் செய்யவில்லை என்ற விடயங்களை உள்ளடக்கிய ஒரு நூல் தான் சுனன் திருமதி அல்லது ஜாமியா திருமதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருமிதி ஹதீஸ் கிரந்தம். அப்படின்னா என்னது? அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு மனிதர்கள் எதுக்காக முன்வைக்கிறார்? அவங்க அதுக்கான ஆதாரம் என்ன சொல்றாங்க? எங்க வந்தே தெரியாது. ஜாக்கி நாய்க்கு அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வந்து அப்படி அனுப்பி வைங்க பார்ப்போம். அந்த உரைகள் இருந்தால் அனுப்பி கேட்டு பார்ப்போம் என்னத்தை சொல்றீங்களோ. சரி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கை வேற ஏதாவது இருக்குதா? சரி அம்மா பஸ். சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.